ஹலோ, அவார்ட் கிடைக்க போகுதா? எனக்கு அவார்ட் கிடைக்கிறதுக்கு காரணமே உங்க மாதிரி குட் ஃப்ரெண்ட்ஸோட குட் விஷஸ் தான். தேங்க்யூ வெரி மச். பாய். யாருக்குங்க அவார்ட்? எனக்கு தான். நான் செஞ்ச கடமையை பாராட்டி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மெடல் தர போறாங்க. நீ வீட்டுல எனக்கு என்ன தர போற? உங்களுக்கு பாராட்டுக்கு மேல பாராட்டு கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் போட்டுக்கிறேன். ஏன் நான் போட்டு கூடாதா? அவங்க உங்க வேலையை அவங்க தான் செய்யணும். சமயக்கட்ட வந்து நான் சமைச்சா நீ விடுவியா? நல்லா இருக்க. நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர், உங்களை எப்படி சமைக்க விடுறது? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் சமயக்கட்டுல கண்ணீர் விடுறாங்க. ஏன் கண்ணீர் விடுறாங்க? வெங்காயம் உரிக்கிறதுனாலதான். அப்பா பிள்ளைக்கு இதே விளையாட்டு வாடிக்கையா போச்சு. புறப்படுங்க. டேய், ஸ்கூலுக்கு புறப்பட்டா போங்க. இவன் ஒரே செல்ல பிள்ளை, இவங்க இப்படிதான் விளையாடுவேன். எனக்கும் அவன் ஒரே செல்ல பிள்ளை தான். புறப்படுங்க. விளையாடும் போது விளையாடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ராத்திரி பத்தி இப்பவே என்ன? எதுக்கும் அட்வான்ஸா சொல்லி வைக்கலாமா? புறப்படுங்க. அம்மா, அப்பா என்ன ரகசியம் சொன்னாரு? அது வந்து ஒண்ணு இல்லப்பா. சொல்லுங்கம்மா. ஒண்ணு சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாரு. புறப்படு. ஹலோ, உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே. யோ, உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? போயா. யாரு அங்க திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கொண்டா கொண்டா கொண்டா. நல்லா போட்டா. வாங்கடா, கொண்டடா, வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. என்ன இப்பதான் போடு. அந்த லாரியை ஃபாலோ பண்ணுங்க.
வருது, சீக்கிரம் சொல்லு. நேரம் போய்யா. சொல்லி அவரை பக்கத்துல டீப் வந்தாச்சு. எஸ்பி புடிச்சுட்டானா? அப்படியா? ஆமாங்க, நாங்க தப்பிச்சதே பெரிய அதிசயம். அந்த எஸ்பி என்னமா விரட்டி பிடிக்கலாம் தெரியுங்களா? எதிரியா அதிகமா போடாது. மிஸ்டர் ராஜசேகரன், உங்க முயற்சியினால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேரும் புகழும் தேடி தந்திருக்கீங்க. யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்திருக்கீங்க. தேங்க்யூ சார். கடத்தல்காரர்களை கூண்டோடு கைது செய்ததற்கு என்னுடைய பாராட்டுக்கள். மேலும் மேலும் நீங்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் யுவர் பிளெஸிங் சார். ஹலோ, அப்படிங்களா? ஒரு நிமிஷம், அவரே வந்துட்டார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வியாசர்பாடியில கிராம்பு கடத்தல் விஷயமா இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுங்கிறார். ராஜசேகர் ஹியர். குட் மார்னிங் சார். அந்த குற்றவாளி உங்களோட பேசணும்னு சொல்றார் சார். பேச சொல்லுங்க சார். இந்த ஏரியாவிலே கொடியட்டி பறந்தது சார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தூக்கல தொங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு சார். தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசனை செஞ்சு பார்த்திருக்கணும் சார். நீங்க எல்லாம் நண்பர் மாதிரி சார். நண்பர்கள் தான், அது நல்லவங்களுக்கு. உங்களை மாதிரி கள்ளக்கடத்தல்காரங்களுக்கும் திருடங்களுக்கும் நாங்க தான் முதல் விரோதி. சரி சரி, இன்ஸ்பெக்டர் போன கொடு. சார். ஏன் இன்னும் அவனை உள்ள தள்ளல? சார், அந்த ஆள் பெரிய புள்ளின்னு சொன்னாரு, அதனால. குற்றவாளியில பெரிய புள்ளி சின்ன புள்ளி, முதல்ல உள்ள தள்ளியா? அந்த எஸ்பி ரொம்ப கடமை உணர்ச்சியோட இருக்காரா? அந்த கடமை கூடிய சீக்கிரம் என்ன ஆகுதுன்னு பாரு. என்னம்மா? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் இல்ல ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. டேய், ஏண்டா குழந்தை அழுகுது? ஸ்கூலுக்கு போற நேரத்துல டிபன் சாப்பிடாம ஐஸ்கிரீம் கேக்குதுங்க. டேய், அவ எது கேட்டாலும் வாங்கி கொடு. தாய் இல்லாத பொண்ணு, என் ஒரே மகன். இந்த உலகத்தையே கேட்டாலும் அவளுக்காக வாங்கி கொடுப்பேன்டா. நான் சம்பாதிக்கலாம் அவளுக்காக தான்டா. ஏய் மஞ்சு, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஸ்கூலுக்கு போறியா? எங்க அப்பானா அப்பாதான். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிராம்பு மூட்டைகளை கடத்தல்காரர்கள் கடத்தினார்கள். போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் ராஜசேகர் அவர்களை தனியாக விரட்டி பிடித்தார். கடத்தல்காரர்கள் சிலர் தப்பிவிட்டனர். என்னங்க என்னங்க, அவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க ஒரே ஆளா பிடிச்சீங்க? ஆமா, உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். போலீஸ்காரங்களுக்கு தைரியம் தான் உண்மையான நண்பன். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அப்பா, என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நானும் எல்லாரையும் சுட்டிருப்பேன். வெரி குட். பாத்தியா என் பையனை? ஆஹா, நீங்க தான் மெச்சுக்கணும். அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். குடுடா. இவன் ஒருத்தன் இப்ப பார்த்தாலும் துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு. லட்சுமி, அருணாவுக்கு எஸ்டிடி போடுச்சு, போட்டியா? ஆமா, போன் பண்ணா அவ ஹாஸ்டல் ரூம்ல இருக்காளோ எங்கயாவது வெளியில போயிருக்காளோ? ட்ரை பண்ணி பாரு. ஓகே. கோட் என்ன? Not 24. ஹலோ, அருணா ஹியர். நான் அண்ணி பேசுறேமா. என்ன நீ, என்ன விஷயம்? இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல புறப்பட்டு உடனே ஊருக்கு வா. எதுக்கு? போன்ல சொல்ல முடியாதுமா, புறப்பட்டு வா. விஷயத்த சொல்லுங்க. உங்க அண்ணன் தான் சொல்ல சொன்னாரு. இங்க வா பேசிக்கலாம். சரி, ஓகே, வரேன். அழகா இருக்குல்ல? எதை சொல்ற? இந்த புத்தகத்துல இருக்கிற பொண்ணோட படத்தை சொல்ற. ஓஹோ, நான் கூட கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை சொல்றியாக்குன்னு நினைச்சேன். அது கூட நல்லாவே இருக்கு.
மேடம் எது வரைக்கும் போறீங்க? என்னடா மேடம் பேசாம இருக்காங்க, ஊமையா இருப்பாங்களோ? சே செவிடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ராஸ்கல், தனியா போற பொண்ணுகிட்ட இப்படியா மேனஸ் இல்லாம பேசுறது? ஏய், கோபத்துல கூட மேடம் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பத்தியா? மேடம் இன்னும் 50 கிலோமீட்டருக்கு எந்த ஜங்ஷனும் கிடையாது தெரியுமா? தெரியும். இப்போ உங்களை என்ன செய்ய பாருங்க. ஏய். சீ, விடுங்க. ஏய். விடு. ஜங்ஷன் இல்லன்னா இப்படிதான் கலாட்டா பண்றதா? ஜாக்கிரதை. நல்ல நேரத்துல உதவி செஞ்சீங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ரயில்ல கொள்ளையடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொள்ளையடிச்சா அதுல ஒரு த்ரில் இருக்கும். நீங்களா கொடுத்தா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னங்க, அருணா வந்துட்டா. ஆமா அருணா, ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு? எதுக்காக என்ன இவ்வளவு சீக்கிரமா புறப்பட்டு வர சொன்னீங்க? வயசு பொண்ணு எதுக்காக வர சொல்லுவாங்க? இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. எப்ப இவளுக்கு எக்ஸாம் முடியும், எப்ப இவளை வீட்டை விட்டு துரத்திடலாம்னு நினைச்சீங்களா? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்ல மாப்பிள்ள ஒருத்தன் இருக்கான்னு சொன்னான். உடனே உன்னை வரவழைச்சு கல்யாணத்தை முடிச்சுடலாம் நினைச்சேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எவனையும் நம்பி நான் கழுத்தை நீட்டுறதா இல்ல. உங்க அண்ணனை நம்பி நான் கழுத்தை நீட்டல. உங்க அதிர்ஷ்டம் எங்க அண்ணன் கிடைச்சாரு, அதுவும் எஸ்பி. எனக்கு வரவ ஒரு முகமூடி திருடனா இருந்துட்டா. ஆன்ட்டி, முகமூடி திருட யாருன்னு சொல்லுங்க, நான் அவனை சுட்டுறேன் சுட்டு. டேய் சும்மா இருடா, முந்திரி கொட்ட மாதிரி. அண்ணி, என்ன அவசர அவசரமா வர சொன்னதுனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? என் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு காலி பை ஏறி என் கையை பிடிச்சு இழுத்துட்டான். நீ சங்கிலி பிடிச்சு இழுக்க வேண்டியதானே? அதுக்கு முன்னாடிதான் அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டானே. நல்ல வேளை, அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. யார் அது? ரயில் கொள்ளக்காரரா. ரயில் கொள்ளக்காரனா? கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாரு. அந்த கடவுள் தான் ரயில் கொள்ளக்காரன் அவதாரத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கான். சரி உள்ள வா. வாமா. அப்பா, எங்க போறீங்க? அது அம்மாவுக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வருது. அவளுக்கு பயமா இருக்கு, அதுக்காக நான் துணைக்கு போறேன். அப்ப எனக்கும் பயமா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்க. இரு இதுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன பண்றது? பேசாம இரு. ஓட்டியா ஒரே 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 ஒரே. ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு, கொஞ்சம் தூங்கு, பேசிக்கொண்டே வீசும் காற்றே தூங்கு, என்ன வீம்பு, தந்தை பாவம் வந்து சேரும், தந்தை பாவம் வந்து சேரும். ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு, கொஞ்சம் தூங்கு.
என்ன வேண்டும் தம்பிதானே இன்று உறங்கு, நாளை ஒரு தம்பி உண்டு நம்பி உறங்கு. சொன்னது தப்பாது கண்ணு தும்பி போது, கனவை அழைத்து இமைகளை காத்து. தாலேலோ 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 தாலேலோ. ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு, கொஞ்சம் தூங்கு. பேசிக்கொண்டே வீசும் காற்றே தூங்கு. என்ன வீம்பு தந்தை பாவம் வந்து சேரும், தந்தை பாவம் வந்து சேரும். உங்க குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, டைம் ஆயிடுச்சு, அருணா வளைச்சிட்டு வா. மாப்பிளைக்கு முகத்துல என்ன காயம்? அது ஒண்ணு இல்லைங்க, ரயில்ல இருந்து இறங்கும் போது கீழே விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சு. அப்பவே தம்பி வர வைக்கப்பட்டான், நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம். அதனால நாங்க பரவாயில்ல. அண்ணி, இவன்தா என்னனே அவன் இவன் விட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கூப்பிட்டுக்கலாம். இப்ப வாய் மூடு. என்ன தம்பி பேசாம இருக்க? ஒன்னும் பிடிச்சிருக்குல்ல? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்புறம் என்ன அருணா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்குல்ல? அவள என்ன கேக்குறது, சம்மதம் தான். அப்ப நாங்க புறப்படுறோங்க. போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறோம். வர்றோங்க. இது பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்ல. என்ன அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்?
இந்த ட்ரெயின்ல ஒருத்த கையை பிடிச்சிருக்கான்னு சொன்னேனே, அவன் இவன் தான். அப்படியா? இப்ப அவனை முட்டி முட்டி தட்டுறேன். நம்ம பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தது ஊர் பூரா தெரியணுமா? நமக்கு பிடிக்கலன்னா விளைவிக்க வேண்டியதானே. இந்த கல்யாணம் வேண்டாம், சரிதானே? அப்பா அவன ஆமா, இவர் சுட்டு தள்ளிடுவாரு. போடா பா. இந்தாங்க நீ காஃபி. அப்படி வை. கொஞ்சம் இருங்க. அண்ணே, அன்னைக்கு ட்ரெயின்ல என்ன ஒருத்தர் காப்பாத்தினான்னு சொன்னேனே, அவர் இவர்தான். இவனா? ஆமா, இவர் போட்டோ எதுக்கு உங்க ஃபைல்ல இருக்கு? இவனைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அவனை எப்பாவது பார்த்தேன்னா ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்து. உதவி செஞ்சவங்களை காட்டி கொடுக்க சொல்றீங்களா? நான் மாட்டேன். என்னம்மா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? ஓடுற பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதா நினைப்பா? நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிகப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன். அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே ஏன் வெளியில போட்ட? யாருதோ தெரியல. என்ன யாருதோ தெரியல? அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ளவங்க பலிச்சிட்டா உள்ள வந்து விழும். உங்க பில்ல இருங்க எடுத்தார சொல்றேன். பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான். இனிமே இது எனக்கு இதை சேர ஏத்திக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடனே போற அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேண்டாம், போயா. நான் கட்டிக்க போறவா இப்படியெல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பான். யோ, ரொம்ப பேசுற. நான் பேச ஆரம்பிச்சா உன் மானம் போயிடும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும்னு. உம்மானம் தான் போகுங்கற. ஏன் அப்படி பயவழன்னு பேசிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதா ஐயா? யோ, போகியா. இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவன் இவன பல்ல கட்டிடுவேன். போயா, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடியே ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையல. அப்படியே போகும்போது போலீஸ் நையும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே மோப்பம் முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே, அண்ணே. என்னம்மா, என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டா. ஆத்திரப்படாதம்மா. என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆக்சுவல் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டா. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறின, அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க 2 பேர்கிட்டயும் நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துட கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேரை அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல டியூட்டில இருக்கும்போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன். அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுடலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணும். முதல்ல அவனை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம், இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் அவர் முகத்துல முடிக்கணும் இல்லையா? இப்ப கேஸை எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு. அந்த வழியா தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ கொடுக்குறீங்க, நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னடா ட்ரெஸ்ஸோட வந்துட்ட? ஸ்ட்ரைக்கா? பஸ் ஆட்டோ மோதல? இல்லடா. லீவ் போட்டியா? அட இல்லடா. இனிமே பர்மனண்டா இங்க தான் இருக்க போறேன். சஸ்பெண்டட். சஸ்பெண்டா? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்லடா. ஒரு பொண்ணு ஓடுற பஸ்ல ஏறிட்டா. அவளுக்கு நடதான் அழகே. அதனால கை கால் உடைஞ்சு போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்ல ஏறக்கூடாதுன்னு அடி புடின்னு புத்திமதி சொல்லிட்டேன். அதனால போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டா. ரிப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு? சஸ்பெண்டட். வச்சிருக்கேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுறா, மறுபடியும் டீஸ் பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு வெட்டிட போறேன். போடா. நான் கண்டக்டர் வேலைக்கு இந்த ஊர் வந்து சேர்ந்தேன்.
நான் நினைச்ச வேலையே வேற. அதை நான் நிறைவேற்றி காட்டணும் இல்லையான்னு பாடுறா. டேய் சொன்னா கேளுடா, நில்லு. டேய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நில்லுடா. கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்னா கேளுடா. டேய் அடே ஏய் நில்லு. அரே अरे भैया निल्लो, ये शैतान निल्लो निल्लो. अरे शैतान ஓடாதே நில்லு. ஏ நில்லு, ஓடாதே நில்லு 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 நில்லு. பணம் வாங்கும்போது நின்னு வாங்குற, பணம் கேட்கும்போது ஓடுறே. அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம்யா. ஆமா இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான் ஒன்னே பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன யோ யோ, உன்கிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன். யோ உன்கிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓ ஞாபகம் வருதே? அப்ப சுண்டல் தின்னு கிண்டல் பண்றியா? யோ ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா இந்த ஈட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டிக்காரர் இருந்தா சொல்லு, அவன்கிட்ட வாங்குறேன். கடை வாங்குறியா? அது உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னையா வெக்கம்? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன் இப்படி எல்லாம் வாழ்ற? எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதியா. நான் கடை வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். வெளியே சொல்லிடுறாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீங்க கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துடுறேன்னு சொல்ல வந்தையா. வரலே உன்னை சும்மா விடுறான் இல்லை. வா இந்த நாத்த அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்களே இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமாய் சுருட்டின பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையல், கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, பிரிட்ஜே வாங்கிட்டா. பிரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி விட போறா? சும்மா இருங்க, நான் சொன்னது ஃப்ரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை இப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே? இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீருவன்னு சபதம் போடுறா. பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாவிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகனைய பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. ஏன் அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாய தச்சுவேன் தச்சு. நான் கூட பேசினதானே என் ஊசியால வாய தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ விடுமா, சொன்ன கேளு. இங்க வா. என்ன தேய்க்கிறதுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்? எனக்கு என்ன தேய்க்க வேண்டாம், ஒன்னும் தேய்க்க வேண்டாம் போ. சொன்ன கேளு. என்ன தேய்ச்சிட்டா கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு நல்லா தெரியும்டா. ஐயோ எனக்கு கண்ணு தெரிய வேண்டாம், ஒன்னும் தெரிய வேண்டாம் போ. உட்காரு உட்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாருங்க. அடடே, அப்படியே நான் வரைஞ்சிருக்கானே. வெரி குட். இந்த ஸ்கூல்ல டிராயிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? இது வேற கத்துட்டு இருக்கியா இப்போ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? படம் வரையறதுலயும் துப்பாக்கி சுடுறதுலயும் ஃபர்ஸ்ட் வந்தா பத்தாது, படிக்கிறதுலயும் ஃபர்ஸ்ட் வரணும். போ போடா, போய் படிப்போ. ஏன் அவனை மிரட்டுற? 5th floor போப்பா. இருங்க சார், இன்னும் 2-3 பேர் வரட்டும். உங்க ஒரு ஆளுக்காகலாம் மேல போக முடியாது. தம்பி 5th. ஒரு கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா. முந்தியெல்லாம் பஸ்ல நான் டவுனை சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்தியா பூரா சுத்துறேன். என்ன கேட்க எவனும் வர முடியாது. சார், உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஏன்பா? இல்ல தானாவே பேசிட்டு இருக்கீங்களே. நான் தானா பேசுவேன், தானா பாடுவேன், தானா ஆடுவேன். அத கேட்க நீ யார்? ஓஹோ, நீங்க அந்த கேஸா? எந்த கேஸ்? பாவம், இந்த நிலைமையில உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. சார், எத்தனை ஃப்ளோர் போகணும்? 5th floor. ஆமா, நீங்க 5th. 2 பேரும் ஒண்ணா? ஏய், ஜோடி சேர்த்து பேசாத. புறப்படு.
பவர் கட்டா? இல்ல சார், டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆயிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேரா? அப்ப இன்னும் 1 மணி நேரம் இங்க இருக்க வேண்டியதான். 1 மணி நேரமா? அது வரைக்கும் என்ன பண்றது? நாம 2 பேரும் ட்வீட் பாடுவோம். இல்ல, நீங்க 2 பேரும் ட்வீட் பாடுங்கன்னு சொல்ல வந்தேன். போப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு மேடம் டைம் ஆகுது? 5th ஃப்ளோர்ல டிஸ்கோ டான்ஸ் நடக்க போகுது, அதை பார்க்க போனோம். லிஃப்ட் வேற கழுத்து இருக்குது. கவலைப்படாத, நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. ஆமா, சரி, இவரு ஆடி டீச்சர். டேய், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கூட வேற ஆளுக்கு எடுத்துட்டு போறேன். அட, இதை கொடுத்துட்டு வேற எடுத்துட்டு போறா. ஐயா குடிங்க, அம்மா குடிங்க. சாப்பிடு. ஐயா சாப்பிடுங்க. அறிவு கேட்டத்தனமா பேசாத. இதுவும் சின்ன இடம், சில்லுன்னு குடிச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு எதை சொல்றீங்க? ஓஹோ, அதை சொல்றீங்களா? தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியே சொல்லி அசிங்கப்படுத்திடாத. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா வெளியில வந்திருக்கலாமே. ஏன் சார், ஏமா புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா, இவர்தான் வந்து அச்சத்தை போட்டது மாதிரி. உன் வேலை பார்த்துட்டு போயா. ஏதோ ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு பேசினா திட்டுறீங்களா? இன்னைக்கு பூரா கரண்டே வராது, உள்ளே கிடங்க. கரண்ட் வந்துருச்சு. காதலில் என்னும் கண்ணம் மாதுளம் பூவின் வண்ணம். காதலில் என்னும் கண்ணம் மாதுளம் பூவின் வண்ணம். மாளிகை நிலாவே என்று மன்மத விழாவே. மாளிகை நிலாவே என்று மன்மத விழாவே. மல்லிகை பூவிலும் மெல்லிய செந்தல் சட்டைக்குள் முத்தம் தரும். தலையணை தழுவினே தனிமையும் என்று தேவம். பூப்பே என்னம்மா, போட்டி என்னம்மா, ஏன் போலவே ஆடில்லையே. பழையது கிடக்கட்டும் வீடு, பழகிட முகவரி கொடு. களத்தில் கொதிப்பே கொதித்தால் ஜெயிப்பே. சொன்னதை செய்யும் தேகம் இது பந்தினை போல போகும். சொன்னதை செய்யும் தேகம் இது பந்தினை போல போகும். நாட்டிய விழாவா இல்லை காண்பது கனாவா. நாட்டிய விழாவா இல்லை காண்பது கனாவா. இணைகளின் ஜதியிலும் என் கால்கள் ஆடும் எண்ணங்கள் சொன்னாரென்று. கடலிலே கலந்தபின் ஓடையே ஊடலென்று. பூவே
என்ன பியூட்டிஃபுல் மூமெண்ட். நீங்க இந்த அளவுக்கு ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போலித்தனமா பாராட்டுறதும் பொறுப்பு இல்லாம திட்டுறதும் ஒரு மாதிரி பொண்ணுங்களுக்கு வழக்கம். இதெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் மறைய இல்ல. நீங்க என்ன பழச மறக்கலன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி. அதான் கண்டக்டர் வேலையில இருந்து தூக்கிட்டேன். இப்போ நான் டான்சர். எப்படி தூக்குவேன்? என்னங்க தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க? இப்ப நான் உங்களை தூக்குறதுக்காக வரல, தூக்கி பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை டிஸ்மிஸ் பண்ண நான் காரணமா இருந்துக்க மாட்டேன். அப்போ டான்ஸ் தெரியாத கண்டக்டர்னா எது வேணாலும் பண்ணலாங்கிறியா? இத பாரு, கலைங்கிறது அது தொழில வச்சிருவங்க கிட்ட மட்டும் இருக்கணும் இல்ல, கண்டக்டர் கிட்டயும் இருக்கலாம், கடலை மிட்டாய் விக்கிறவங்க கிட்டயும் இருக்கலாம். அதை பத்தி நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அதை பத்தி வருத்தப்படலைங்க. சண்டேல ஆரம்பிச்சு நம்ம சந்திப்பு சந்தோஷத்துல முடியுதுங்கிறத நினைச்சா. நீங்க எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? என்ன? டான்ஸ் தான். ஓ, எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் கத்து தரேன். ஏண்டாடே உள்ள தள்ளி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். என்ன சொல்லுடா, முட்டையை பேத்துருவேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கோங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பியில ஏறினேன், 2வது கம்பியில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டாயா? செவுத்து மேல ஏறியா? இடது காலில் கண்டாடி குத்திருச்சியா? நீ ஏறியா? ஐயோ, எனக்கு வலது காலில் முள்ளு குத்திருச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவ சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கருணை கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். ஏண்டா அந்த பொண்ணு மேல பூ வீசின? அதை கேட்க நீ யாரு? நான் யாரா?
ஏன் அடிக்கிறது தடுத்தீங்க? ஜீவா, இவர் யார் தெரியுமா? யாரு? இவரைத்தான் நான் விரும்புறேன். ஓ, அனு, இவர் யார் தெரியுமா? யாரு? அன்னைக்கு ட்ரெயின்ல ஒருத்தர் காப்பாத்தினார்னு சொன்னேனே, அவர் இவர்தான், ஜீவா. ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணா நான் சும்மா விட மாட்டேன். அதான் சாரி. அதனால என்ன, பரவாயில்ல. இனில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. மணி 8 ஆயிடுச்சா? கமான், 1 2 3. டாடி, டேய், உனக்கு எதுக்காக இந்த துப்பாக்கியை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? நீ துப்பாக்கியில் நல்லா பழகணும், மனோதைரியம் வளரணும், குறி தவறாம சொல்றதுல எதிர்காலத்துல பெரிய சாம்பியனா வரணும். ஓகே? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. கமான் கமான் கமான். என்ன சார் வேணும்? ஒரு ஸ்வீட், ஒரு போண்டா, ஒரு எள்ளி. என்ன சார் 2 பேர் இருக்கீங்க, ஒன்னொன்னு ஆர்டர் பண்றீங்க? சொன்னதை கொண்டாயா? ஒரு ஈரோடல் போல இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்றீங்களே, உங்களுக்கு வேண்டாமா? ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணீங்களா எல்லாம் உங்களுக்குன்னு? சொன்னது எனக்கு. அப்போ எனக்கு இல்லையா? அடைச்சு அலையாத, வரதுல ஆளுக்கு 50-50. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, இறங்கி எடுத்துட்டு வரேன். அருணா, கண்டக்டரு ஒரு இளநில 2 ஸ்ட்ரா. கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சிட்டான். அன்னைக்கு இவனை சஸ்பெண்ட் பண்ண சொன்னாளா இல்ல ஹஸ்பண்ட் ஆக்க சொன்னாளா? எஸ்பிஏக்கு. இந்த ஆட்டம் நீதான் ஜெயிக்க போற. எப்படி சொல்றீங்க? எனக்கு ஜோசியம் தெரியும். இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க என் கையை பாருங்க. பட்டு கை. ஷோ, என்னங்க இது பட்ட பகல்ல போய்? கைக்கே எப்படின்னா அப்புறம் எப்படி? விளையாடுங்க விளையாடுங்க. நீங்க இங்க விளையாடிட்டு இருக்கீங்க, அங்க பார்க்கல உங்க தங்கச்சி இன்னொருத்தவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. யோ, என்னையா சொல்ற? நீங்க இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க, அங்க உங்க தங்கச்சியும் யாரோ ஒருத்தனும் ஒரே இளநில 2 ஸ்ட்ரா போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உறிஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாவா? என் கண்ணால பார்த்தேன். இதை இப்படியே விட்டீங்கன்னா ஒரே துப்பாக்கியில 2 தோட்டா போட்டு நீங்களே சுட்டுட்டு நீங்களே செத்துருவீங்க. இது தேவையா? மன்னிச்சிருங்க அண்ணே, பஸ்ல என் கூட ஒருத்தர் தகராறு பண்ணாரு சொன்னேன்ல, அவரைத்தான் நான் விரும்புறேன். மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல போய் முடிஞ்சிருக்கா? தப்பு உன் பேர்ல இல்லம்மா. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சீக்கிரமே உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சு. அண்ணே, கவலைப்படாதம்மா, நீ விரும்புற அந்த பையனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அண்ணே, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இங்க வா. மீன்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. இதை எடுத்துட்டு நீ கிளம்பு. அந்த எஸ்பி வராயா?
நம்மள பார்த்தா விட மாட்டாரு. வீடு போனாலும் பரவாயில்ல, வாங்கடா ஓடிடலாம் வாங்க. சார் நீங்க மப்டியில இருந்தாலும் உங்களை அடையாளம் கண்டு பயந்துட்டு ஓடுறாங்க சார். வெறும் மீனை தானே பிடிச்சிருக்கானுங்க, ஏன் ஓடுறானுங்க? சார் பஞ்சாயத்து போட்டு தெரியாம திருட்டு தரமா மீனை பிடிச்சிருப்பானுங்க. போனா போட்டு விட்டுருங்க சார். சரி வா போலாம். ஒரு மீன் எடு. கைலத்தை தின்னுட்டு மீன்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சோ. இதெல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போங்க, நான் வந்துடுறேன். எஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். வாங்கிட்டு போங்க. என்னது மீன் வயிற்றுல வச்சு கடத்தின வைரத்தையே கண்டுபிடிச்சு எடுத்துட்டானா? அந்த எஸ்பி பயங்கரமான ஆளத்தான் இருக்கணும். ஏற்கனவே அவனால நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இனிமே அவனை உயிரோட விட்டு வச்சிருந்தோம் நம்ம பிழைக்கிறது கஷ்டம். இதுக்கு நாம ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். வழி என்ன வழி? அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பி ஆகணும். ஊரை விட்டன இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன். எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. வா தம்பி உட்காரு. உன் பேர் என்ன சொன்ன? ஜீவா. ஜீவா. இத வந்துட்டேன். லட்சுமி காபி கொண்டு வா. தம்பி காக்கி சட்டை போட்டோம் வீட்டுல காத்து கூட அனுமதி எல்லாம் வெளியே போக முடியாது. நீ இவ்வளவு சுலபமா தப்பிக்க பாக்குறிய? நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் உன்னை இவ்வளவு சுலபமா பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணாவை ட்ரெயின்ல இருந்து காப்பாத்தினவர் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு என்ன தாக்க வந்த கும்பல சமாளிக்க உதவியா இருந்தவரும்
இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் இவரை அரெஸ்ட் பண்ண போறேன். அப்படியா? என்னங்க நீங்க உங்களை காப்பாற்றுற போய் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? இவர் செஞ்ச உதவிக்காக நான் 1000 தடவை நன்றி சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா இவர் செஞ்ச குற்றத்துக்கு சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் நன்றி இல்லாதவங்க காட்டிட்டீங்களே. தம்பி, வள்ளல் வேஷம் போட்டவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல, காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல. அண்ணே, நீங்க செய்யறது அநியாயம், அக்கிரமம். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணவே கூடாது. யாரும் பேசக்கூடாது. ஜீவா, மாடி போ. அண்ணி, அவர் ரொம்ப நல்லவர். அவரை போய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணணுமா? உங்க அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திருந்து பாப்போம். ஜீவா, நீ ரொம்ப சாமர்த்தியாலியா இருக்க, சின்ன வயசாவும் இருக்க. ஏன் இப்படி கொள்ளையடிக்கிற? இதுக்கு பதில் மாடியில வாழ்றவங்களுக்கு தெரியாது, ஏழையா குடிசையில வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? எரியாத அடுப்பு, ஏற்றாத விளக்கு, இதான் ஏழைகளுக்கு சொந்தம். குறையாத செல்வம், கொலைகார நெஞ்சம், இதான் பணக்காரங்களுக்கு சொந்தம். அந்த பணக்கார பாதைகிட்ட இருந்து கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்சு? தம்பி, நீ ஒருத்தர் இப்படி செய்யறதுனால நாட்டில் உள்ள வறுமை போயிடுமா? கடலு எல்லாத்தையும் ஒரு கட்டெருமால குடிக்க முடியுமா? இத சட்டத்தாலையும் சத்தியத்தாலையும் தான் மாத்த முடியும். சட்டமோ சத்தியமோ என்னைக்கோ செத்து போச்சு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் புத்தகம் தான். நீ நினைக்கிற தப்பு. உன்ன மாதிரி துணிச்சுள்ள இளைஞர்கள் துணை இருந்தா நாங்க பல குற்றவாளிகளை பிடிக்கலாம். உங்க கணக்குப்படி பார்த்தா நானும் ஒரு குற்றவாளி தானே. நீ குற்றவாளியா பிறக்கல, குற்றவாளியா ஆக்கப்பட்டவன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, என் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறேன், உன்னை எனக்கு துணையா சேர்த்து. என்ன யோசிக்கிற? அநியாயம் ஒழிய வேண்டாம், ஒழியணும். அக்கிரமங்கள் அடங்க வேண்டாம், அடங்கணும். சமூக விரோதிகளை நசுக்க வேண்டாம், நசுக்கணும். ஏழைங்க நல்லா வாழ வேண்டாம், வாழணும், வாழணும். அப்போ இன்னிலிருந்து நீ என் கூடவே இருக்க. ஏன்பா, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்க? என்ன உண்மைன்னு இருக்கீங்க? வாயில என்ன குழக்கட்டையா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களே. மாப்பிள பந்தா பண்ணாதீங்க, பேசுங்க. அவரை சொல்லி தப்பு இல்ல, மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு கிள்ளிக்கிறிய கிள்ளி போட்டா அதுவும் ஒரு துள்ளு துள்ளுமா. இவர்கிட்ட இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. முட்டிக்கு முட்டி தட்டினாதான் பதில் சொல்லுவாரு. அவன்கிட்ட ஏன் கோச்சுக்கிறீங்க? அவன் எஸ்பி புள்ள உங்க பாஷையில பேசுறான். தம்பி, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்க? வெக்கப்படாம சொல்லு. நான் ஏன் கேக்குறேன்னா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அவர் மட்டும் என்ன 5000 பயிர் நான் சொன்னாரு? இப்ப பாருங்க, அவரே சொல்லுவாரு. எங்க சொல்லுங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க. வெரி குட். அப்ப சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். லட்சுமி, டைம் ஆச்சு, சீக்கிரம். ஹலோ, ராஜசேகர் ஹியர். அப்படியா? என்ன விஷயம்? பாஸ்கல், யாரா பேசுறது? ஹலோ 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 ஹலோ. ஸ்டூபிட். யார்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் போன்ல மிரட்டுறான். என்ன மிரட்டானா? இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா காக்கி சட்டை போட முடியாது, கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு வீட்டுல தான் இருக்கணும். நான் வரட்டுமா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? ஓ, நல்லா சுட தெரியுமே. என்கிட்ட கூட ஒரு துப்பாக்கி இருக்கு, பாத்தீங்களா? அங்கிள், அந்த துப்பாக்கி தாங்க அங்கிள். தரமாட்டேன். அங்கிள் தாங்க அங்கிள். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம். ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்ற பிள்ளை இப்பதான் பாக்குறேன். இத சாப்பிட்டா தான் அந்த பழைய துப்பாக்கியை வாங்கிட்டு புது துப்பாக்கியை கொடுப்பேன். அப்படியா? சரி தாங்க. அந்த புது துப்பாக்கி தாங்க அங்கிள். தேங்க்யூ அங்கிள்.
நீ என்ன சொல்றியா? 3 வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன். ஒரு ஈ காக்காவை கூட சுட்டதில்ல. குருவியே துப்பாக்கியில உட்கார்ந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது. ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும். யோ விளையாடாத. நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடணும்? போ சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு. அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு. போப்ப. யோ அங்க யாரையா மாங்காய் தேடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். ஊறுகாய் போட்டு சாப்பிடணும். உன்னை சுட போறேன். என்ன சுட்டுட்டா அப்புறம் தோசை சுடுறது யாரு, இட்லி சுடுறது யாரு, வடை சுடுறது யாரு? யூ ஆர் கரெக்ட். உன்னை சுடக்கூடாது. சுட வேண்டிய ஆளத்தான் சுடணும். நீ சுடு. விமல், கையில நட துப்பாக்கி. எங்க அப்பாவை சுடலான்னு எடுத்துட்டு போறேன். என்ன அப்பாவையா? சுடு. என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள குண்டு ஏதாவது இருக்கா? குடு. நான் சுடுறதுக்கு போறேன். என்ன இவங்கிட்ட எல்லாம் துப்பாக்கி கொடுத்திருக்காங்க? இவங்க அப்பா தான் எஸ்பி ஆச்சே, அதான் விளையாடுறதுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. வா. இந்த விளையாட்டுலாம் உங்க அப்பாட்ட வச்சுட்ட. போய் கை கால் கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு. போடா. விமல், உன்னுடைய துப்பாக்கி விளையாட்டெல்லாம் காலையில 8 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான். ஈவினிங் டயத்துல இதெல்லாம் கூடாது, சரியா? சரி, நாளை காலையில நீங்க 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நான் உங்களை சுடுவேன். ஜமாய் ராஜா, ஜமாய். இங்க பாருங்க, கைது செய்யறதுன்னா முதல்ல உங்களை தான் கைது செய்யணும். எதுக்காக? ஆமா, நீங்களும் திருடனும் ஒண்ணுதானே? என்ன சொல்ற நீ? பின்ன அவன் தொழிலை முடிச்சிட்டு ராத்திரி 3 மணி 4 மணிக்கு அப்புறம் தான் வருவான். நீங்களும் அப்படிதான் வரீங்க. அதான் இன்னைக்கு டயத்துக்கு வந்துட்டேனே, அப்புறம் என்ன? போங்க. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே போறதில்ல. நானும் தான் தூங்கவே போறதில்லை. ஏன் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன நாள். அடே, நான் மறந்தே போயிட்டேனே. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு ஒண்ணா யோசனை பண்ணி பார்க்க போறோம். என்னென்ன நடந்தது? காலையில கல்யாணம் நடந்தது, சாயந்தரம் ரிசப்ஷன் நடந்தது, ஆமா. அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ் மியூசிக் நடந்தது, அப்புறம் அது இது என்ன நடந்தது? அவங்க லட்சுமி, எப்பவும் உன் கூடவே இருக்கணும். சாவல கூட நாம் பிரியவே கூடாது. என்னங்க இது? இப்ப போய் சாவ அது இதுன்னு பேசிக்கிட்டு. ஒரு பேத்திக்கு சொன்னேன், எப்பவும் உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்கா. என்னங்க இப்படி? இனிமே நம்ம வாழ்க்கையில ராத்திரியே வராதா? ராத்திரி வரவே கூடாது, பொழுது விடியவே கூடாது. டாடி, டாடி, அப்பாவை காணோம். எங்க போயிருப்பாரு? அப்பா, 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 அப்பா. எதுக்குடா அப்பா கூப்பிடுற? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு அப்பாவை நான் சுடுறேன்னு சொல்லி இருந்தேன். ரூம்ல போய் பார்த்தா ஆளை காணோம். அதுவா, தாம்பரம் பக்கத்துல ஏதோ கலாட்டாவா, அதனால உங்க அப்பா 3 மணிக்கு எழுந்திருச்சு போயிட்டாரு. இப்ப சுடலான்னு பார்த்தேன், தப்பிச்சுட்டாரே. ஹாய் விமல். ஹாய் மஞ்சு, உட்காரு. டேய் விமல், இந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்குறியா? கொடுக்குறேன், பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும். சரி, பார்த்தது போதும், கொடு. டேய் விமல், அந்த துப்பாக்கி நீங்க கொண்டாட. உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப இவளுக்கு மட்டும் கொடுத்த? அவன் என் ஃப்ரெண்டு, அவளுக்கு கொடுப்பேன். இரு இரு, நான் கவனிச்சுக்கிறேன்.
சார் ஒரு வாரமா உங்களை ஸ்கூல் பக்கமே காணோம்? ஒரு வாரமா கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டமா? என்ன கண்டம்? ஆசியா கண்டமா, ஆப்பிரிக்கா கண்டமா, ஆஸ்திரேலியா கண்டமா? உம்மை புத்தி உம்மை விட்டு போகாத. கருத்துல வாத்தியார்ல யார சொல்லலாம்? அன்னைக்கு நடிச்சானே அவன் சுற்ற வேண்டியதுதான். எனக்கு ஒரு வாரம் கண்டம் இருக்குன்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனால ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு போட்டு வச்சேன். ஜோசியர் சொன்னாரா? இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு கடைசி நாளா? ஆமா. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. போங்க போங்க. துப்பாக்கியை திருடுற, இனிமே திருடுன போட்டுருவேன் போட்டு. இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க. இன்னமும் உங்களுக்கு நல்ல காலம் தான். வாங்க போலாம். விமல், ஏய், ஏன்டா உம்முன்னு இருக்க? உங்க பேச்சு டூ. ஏன்டா கண்ணா? நான் காலையில உங்களை சுடலான்னு வந்தேன், நீங்க அதுக்குள்ள எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டீங்களே. ஓ அதுவா? ஐ எம் சாரிடா. இப்ப சுட. நிஜமா? கமான். ரெடியா? ரெடி. 1 டேய், பாருடா. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த விளையாட்டுலாம் போய் வச்சுக்காத, உள்ள போ. குழந்தைய மிரட்டாத. சும்மா இருக்கீங்களா? உள்ள போடா. டாடி ஆல் ரைட். நாளை காலையில 8 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நீ என்ன சுடு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். லட்சுமி, லட்சுமி, என்னங்க? இந்த விமல் பையன் இன்னும் என்ன சுடவே இல்லையே. அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கு. டாக்டருக்கு சொன்னியா? இப்பதான் போன் பண்ணேன். டாக்டர், என் பையனுக்கு இந்த மாதிரி ஜுரம் வந்ததே இல்ல, எப்படியாவது அவனை காப்பாத்துங்க. டாக்டர், சதா துருதுருன்னு இருப்பான். எப்பவும் விளையாட்டு துப்பாக்கி வச்சு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். காலையில அந்த துப்பாக்கியால என்ன சுடல, அவனுக்கு சந்தோஷமா இருக்காது, எனக்கு ஆபீஸ்ல வேலை ஓடாது. கவலையே படாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இந்த மருந்து எல்லாம் கன்டினியூ பண்ணுங்க. நிச்சயம் கியூர் ஆயிரும். நிச்சயம் கியூர் ஆயிடுமா? கண்டிப்பா. வேணும்னா பாருங்க, நாளை காலையில 8 மணிக்கு இவன் உங்களை சுடல, நான் ஒரு டாக்டரே இல்ல. டாடி, நான் உங்களை சுட போறேன். சுடுறா? நீ சுடல தான் நான் வருத்தப்பட்டு இருந்தேன். கமான். அப்பா சுட்டாரு, அப்பா சுட்டாரு, அப்பா சுட்டாரு, அப்பா சுட்டாரு.
பையனை சுட்டுட்டான். அப்படியா? அப்பா எழுந்துறீங்கப்பா. அட என்ன இன்னைக்கு ஒரே ஆக்ட் பண்றீங்க? சரி சரி போதும் எழுந்துறீங்க.